யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் சீடராய் இருப்பது, அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமானது, மிகுந்த கனி தந்து. பாருங்க, அருமையான வார்த்தைகளை வைக்கிறார். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும், இயேசுவுக்கு சீடராய் இருக்கணும். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இறுதி நாட்களில் இந்த கொடிய காலங்கள் எப்படி இருக்க போகிறது? தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதவர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இங்க மன உறுதியோடு இறைப்பற்று இருக்கணும். எந்த சூழலில் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி கை கூப்பி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அனைவரும் எழுந்து நின்று, ஆண்டவர் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்தவர், இதோ ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு உரிமையாக்கி கொடுத்தவர், உங்களை வெறும் ஒரு உடலோடு படைக்கவில்லை, வெற்று உடல் அல்ல. இந்த உடலே அற்புதமானது. இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஆன்மாவும் அதைவிட அற்புதமானது. இந்த அற்புதமான அடையாளத்தை தான் ஆண்டவர் நமக்கு அதிசய ஒரு படைப்பாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாத படைப்பை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ளவும், ஆற்றலோடு அதை ஏற்று இதோ நாம் வழி நடத்தவும் ஆண்டவர் ஆற்றல் அளிக்கிறார். பரிசுத்த வல்லமை உங்களை நிரப்புகிறார். துதித்து பாடுவோம். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்
என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. ரட்சித்திரு கிருபையால் காத்திரு தயவினால், ரட்சித்திரு கிருபையால் காத்திரு தயவினால், மீட்டிரு ரத்தத்தால் தூக்கினிர் இரக்கத்தால், மீட்டிரு ரத்தத்தால் தூக்கினிர் இரக்கத்தால். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். கைகளை தட்டி. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். பாடுவோம். ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கைகளை மேலே உயர்த்தி. ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை மார்பிலே வைத்து, கரங்கள் இரண்டையும் மார்பிலே வைத்து கண்களை மூடி எல்லாரும் நாவை திறந்து துதிங்க. இதோ இந்த இதயம் திறக்கப்படும் பிள்ளைகளை, இதயத்தில் இருக்கிற அடைப்புகள் மாறும். வாழ்வில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்ற வல்லவர் ஆண்டவர். நம்ம ஒரு எண்ணையும் அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் சொல்றது எல்லாம் துதி கன மகிமை. கண்களை மூடி நாவை திறந்து சத்தமா துதிப்பமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம கொடுக்கிற பரிசு இந்த வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. உன்னை புதுப்படைப்பாய் மாற்ற வல்ல அதிசய வார்த்தைகள், ஆண்டவரை துதிக்கிற இந்த வார்த்தைகள். துதிப்பமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, பரிசுத்த வல்லமையே நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவரே, என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்தவரே, நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா ஆண்டவரே அது உம்முடைய பெரிய கிருபை அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா,
ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார் மகளே. இதோ நீ தாயின் கருவிலே இருந்த அந்த நாள் முதலாக ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறாரே. அந்த இருள் சூழ்ந்த இடத்திலே உன்னுடைய உடல் உறுப்புகள் உருவான பொழுது ஆண்டவர் மட்டுமே உன்னை பார்த்தாரே. வேதம் சொல்லுகிறதே, நான் உன்னை உருவான அந்த நேரம் நான் உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ ஆண்டவர் உன்னை வளர்த்தெடுத்தவர், எழுந்து நடக்க வைத்தவர், நீ குடும்பமாய் எழுந்து நிற்க உதவி செய்தவர், பிள்ளைகள் எல்லாம் இன்று நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தினவர். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமாய் இருந்தால் நீங்கள் அதிகமாய் சப்தமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதோ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்கள் உறக்க கத்தினார்கள். இதோ ஒரு மனிதன் 10 பேர் குணமடைந்தார்கள். ஆனால் ஒருவன் திரும்பி வந்து ஆண்டவரை உறக்க கத்தி புகழ்ந்து அவர் காலடிகளை விழுந்து அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னான். இதோ நீ நன்றியோடு ஆண்டவரை நினைத்து பார்க்கிறீங்கன்னா எல்லாம் சப்தமாய் துதிப்போமா? ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, படைத்த பிதாவானவரே நன்றி, எங்களை காப்பவரே நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபி மகனே, மகளே ஜெபி. உன்னுடைய மனசுக்குள்ள ஏதாவது காயங்கள், வலிகள், வேதனைகள் இருந்தா எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அதோ நம்பிக்கை, எதற்காக இந்த துன்பத்தை உனக்கு கொடுத்தார் அதையும் அவர் வெளிப்படுத்துவார். அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்திலிருந்து உன்னை தூக்கி அவர் காப்பாற்ற போகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த மாலை பொழுதிலே பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து வந்த தெய்வமே, இந்த இடத்திலே நாங்கள் ஜெபிப்பதற்கு இந்த இடத்தை எங்களுக்கு தகுதியான ஒரு சூழலை கொடுத்தவரே ஆண்டவரே, நாங்கள் இறுதி வரை ஜெபிக்க எங்களுக்கு ஆற்றலை அளிப்பவரே, எங்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிறவரே நன்றி தகப்பனே. இதோ இந்த தியானம் தங்களை புதுப்படைப்பாய் மாற்ற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற இந்த ஏராளமான பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு நீ பேசும் ஆண்டவரே. குழந்தைகளுக்கு தெரிந்த மொழியில் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அறிந்த மொழியில் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. பெரியவர்களோடு பேசும் தகப்பனே. குடும்பத்தை வழிநடத்துகிற பிள்ளைகளோடு பேசும் தகப்பனே. கல்வி அறிவில் உயர்ந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசும் தகப்பனே. தொழிலில் முன்னேறி கொண்டிருக்கிற, முன்னேற நினைக்கிற, தொழிலில் முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகளோடு பேசும் தகப்பனே. குடும்பங்களை அமைதி இழந்து நிற்கிற பிள்ளைகளோடு பேசும் தகப்பனே. குடும்பங்களின் அமைதி இழந்து நிற்கிற பிள்ளைகள், குடும்பத்தினுடைய ஒற்றுமை இழந்து நிற்கிற பிள்ளைகளோடு நீங்கள் பேசும் தகப்பனே. அப்பா ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். பிள்ளை பரிசுத்த வல்லமையானவரே, இரக்கம் நிறைந்தவரே, அப்பா உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது தூய ஆவியை பொழியாமல் போனால், நீர் எங்களோடு பேசாமல் போனால் யார் எங்களோடு பேசுவார்? நீர் உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு கொடுக்காமல் போனால் யார் எங்களுக்கு உண்மையான ஆவியை கொடுப்பார்? இதோ இந்த நேரத்தில் வந்திருக்கிற, இதோ இந்த ஆலயத்தில் நிறைந்து நிற்கிற பிள்ளைகள் அனைவரும் உடைய இரக்கத்தினாலே நிரப்பப்படுவதற்காய் நன்றி. பரிசுத்த இரக்கம் இதோ இந்த நேரம் இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லோரையும் நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமம் பிள்ளைகள் வழியாக மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமம் எங்கிருக்கிற எல்லோர் வழியாக மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் ஒரு முறை வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோம் ஆமென். அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பாதை காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் நமக்கு பாதையை காட்டுறார். அதனால தான் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் உனக்கு வாழ்வுன்னு சொல்கிறார்.
அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யோவான் நற்செய்தி 14:6 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 14:6, இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை அப்படின்னு சொன்னார். அந்த இயேசு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிற அடையாளமாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான், இதோ இந்த நற்கருணையில் இருக்கிற பரிசுத்த இறைவன் தான் நமக்கு விண்ணக தந்தையால் கொடுக்கப்பட்ட மிக ஒரு அருமையான அடையாளமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல 1 பேதுரு 5:8 நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை இதோ இந்த அலகை எப்படி விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அது சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற வேலை. இந்த உலகத்தில் அவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை சிதைக்க பிசாசு நிறைய வேலையை செய்துட்டு இருக்கிறான். குடும்பங்களை சிதைக்க பிசாசு வேலை செய்துட்டு இருக்கிறான். அன்பு உறவு, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு உறவை சிதைக்க பிசாசு வேலை செய்கிறான். அறிவை நிறையா கொடுக்குறான். அந்த அறிவில் தான் இந்த சண்டை வருது. மற்ற எல்லாம் நல்லா இருக்குது. இங்கிட்ட கணவன்கிட்ட காசு இருக்குது, மனைவி கிட்ட காசு இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்களுடைய அறிவு உயர்ந்து இருக்கிறது. அந்த அறிவில் போராட்டம், பிரச்சனை வருது. இந்த இடத்துல தான் பிசாசினுடைய செயல்பாடு நமக்கு வெளிப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். இந்த ஆண்டவருடைய சிறப்பான நேரத்தில் நம்ம அறிவு தெளிவோடு விழிப்பாயிருக்க ஆற்றல் அளிக்கிற ஆண்டவருடைய இரக்கத்திலே நம்ம பயணிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். வாழ்க்கையில் சரியான ஒரு வழியை அறிந்து நடக்கிற ஆற்றலை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வழியை தாங்க. இதோ இந்த இடத்துல என்ன சூழல் இருந்தாலும் நாங்கள் இம்மை விட்டு விலக மாட்டோம். நீ ஆண்டவரை விட்டு விலகாத பிள்ளையாக இருக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கு இடம் கொடாதீங்க. நீங்கள் ஒரு ஓரமாக அமைதியாக இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்க. ஆண்டவர் நீ நிற்கிற இடத்துல உங்களை சந்திக்க ஓடி வருவார். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு வழியை அவர் காட்ட தேவன் இதோ சித்தமாய் இருக்கிறார். கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே.
காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, ஐயா நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இயேசுவே 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 இயேசுவே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, எசையா புத்தகம் 5:20 சொல்கிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. நிறைய பேர் இன்றைக்கி எல்லாவற்றையும் மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பேசுகிற எல்லாருடைய பேச்சையும் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். யார் சரியாக நம்மளுக்கு பேசுகிறா, யார் தவறாக பேசுகிறா, நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி கருத்துக்களும் சித்தாந்தங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் ஏமாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக மாற்றுகிறவங்க. ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக நான் இருக்கிறேன், என்னைய நீ பாருன்னு சொல்கிறார். மனிதர்களை பார்த்து நீ ஏமாந்து போயிடாதீங்க, மனிதர்களை பார்த்து நீ ஒரு நாளும் ஏமாந்து போயிடாத. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறாங்க. அதனால தான் ஆண்டவராகிய நான் இதோ உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். எரேமியா நூல் 17:9-10 சொல்லுது, இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வார். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்தறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீ சரியானதை சிந்தித்து செயல்படு, நீ சரியான வழியில் கடந்து செல். நீ செயல்படுத்துகிற காரியம் அவங்க இப்படி செய்தாங்க இவங்க இப்படி செய்தாங்க அதனால் நான் இப்படி செய்தேன்னு நீ நியாயப்படுத்த முடியாது. எங்கள் அப்பா இப்படி செஞ்சார் அதனால் நான் செய்தேன், எங்கள் அம்மா இப்படி செய்தாங்க அதனால் நான் இது செய்தேன். நீங்கள் ஒரு நாள் உங்களை நியாயப்படுத்த முடியாது. அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 8:12 ஆண்டவர் சொல்கிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை பின்பற்றுவது என்பது எப்படி? வார்த்தையின் ஒளியில் நடப்பது. நாம் சரியானபடி தான் நடக்கிறோமா என்பதை அவ்வப்பொழுது நம்மை சோதித்தறிவது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு இந்த வழியை காட்டுவது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் பிள்ளைகளே. இந்த மாதிரியான இடங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமாய் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்பது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியானதை சரியான விதத்தில் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன. இறுதி நாட்களில் இந்த கொடிய காலங்கள் எப்படி இருக்க போகிறது? தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர்,
வன்முறையாளர், நன்மையை விரும்பாதவர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். பாருங்கள், இவ்வளோ பேரும் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த அடையாளத்திற்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1 இந்த இறைவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. ஆண்டவர் நமக்கு இவ்வளவு வெளிப்படையாக இந்த காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறையாய் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய காரியத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதோ நான் சரியாக இருக்கிறேன்னா, துவக்கத்திலே நான் சொன்னதை போல பலன் கொடுக்காத அந்த மரம், கனி கொடுக்காத அந்த மரத்தை தேடி நம்ம உள்ளே போகணும். நான் எப்படிப்பட்ட விதத்தில் கனி கொடுத்து கொண்டு இருக்கிறேன்? யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் சீடராய் இருப்பது, அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமானது, மிகுந்த கனி தந்து. பாருங்க, அருமையான வார்த்தைகளை வைக்கிறார். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதை தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும், இயேசுவுக்கு சீடராக இருக்கணும். இயேசுவுக்கு சீடராக இருப்பது எப்படிங்கிறத, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சீடத்துவத்தினுடைய அடையாளம் என்ன? சீடராக இருக்கிறதுங்கிறது வீடு பூரா சாமி படத்தை வச்சுக்கிறது இல்லை. வீடு பூரா சீடத்துவம் என்பது இயேசுவினுடைய அந்த உருவத்தை நம்ம கழுத்தில் போட்டுக்கிறது மட்டுமல்ல. சீடத்துவம் என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டு நம்ம ஓடிடுறது, அது மட்டுமல்ல. சீடத்துவம் என்பது அதை விட உயர்ந்தது. அப்போது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும். அப்போ நம்முடைய கனி எப்படியெல்லாம் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் 1, 2, 3ன்னு அடையாளப்படுத்தணும் பிள்ளைகளே. ஆண்டவர் இதையெல்லாம் நம்ம இடத்துல கேட்கிறார். நம்ம இயேசு நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். இந்த அடையாளத்தை நீங்கள் பின்பற்றுங்க. இயேசுவை பின்பற்றி நடந்து ஆண்டவருடைய அந்த அடையாளத்திற்குள்ளே காய்க்கிற பிள்ளைகளாக, பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருடைய கட்டளைகள் அதை நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த இறைவன் நம்முடைய எல்லா வழிகளையும் அவர் இப்பொழுது சீராக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தையாக வந்து கொண்டு இருக்கிறது. இதோ சற்று நேரம் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த மழையை பொருட்படுத்தாது, இங்கே தூறி கொண்டிருக்கிற வானத்தில் இருக்கிற அந்த மழை துளிகள் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம். ஆமென். இதோ இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆமென். ஆண்டவர் நம்மை வெறுமையாய் விடமாட்டேன், நீ கேட்டாலும் கேட்காட்டினாலும் நான் உனக்கு மழையை கொடுப்பது போல, நீ நல்லது செய்தாலும் நல்லது செய்யாது போனாலும் நான் உனக்கு மழையை கொடுப்பது போல இந்த நாட்களில் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சரியானதை செய்து ஆண்டவருடைய தளத்தில் ஒரு உயிருள்ள சாட்சியாய் விளங்கணும் பிள்ளைகளே. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதுக்கு தான் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சீராக்கி ஞான நூல் 25:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் மனதிற்கு பிடித்தவை 3ன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அந்த 3 என்னென்ன அப்படின்னா, உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, 2வது அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு, 3வது தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். 3 அருமையான அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சோதித்து அறிவதற்கு உதவி செய்யக்கூடிய வசனங்கள். அதனால தான் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். நீங்கள் இந்த காரியத்துக்குள்ளே அக்கறையாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். உடன்பிறப்புகளிடையே ஒற்றுமையோடு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம சிந்திக்கலாமே. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு. அடுத்திருப்பவர் அவர் நம்மளுடைய கிறிஸ்தவரா அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவரா அப்படிலாம் பார்க்காது. அடுத்திருப்பவர் யாருன்னா உதவியில் இருப்பவர், தேவையில் இருப்பவர். அடுத்திருப்பவர் யார் என்று சமாரியர், நல்ல சமாரியர் ரோமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு அடுத்திருப்பவன் யார் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன ஓமை, ஒருவன் அப்படியே வழியில் போயிட்டு இருக்கிறான், அவன் திருடர்களால் தாக்கப்படுகிறான். அந்த வழியாக லேவியர் போகிறார், குரு போகிறார், கடைசியாக சமாரியர் போகிறார். அப்போ சமாரியர் தான் அவருக்கு போய் எல்லாம் செய்கிறார். எல்லா உதவியும் செய்துட்டு இயேசு கேட்குறாரு, இப்போ இந்த மூவருள் எவர் இவருக்கு அடுத்திருப்பவர்னு கேட்குறார். உதவி செய்தவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அடுத்திருப்பவர் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்படி இல்லை,
அடுத்திருப்பவர்னா தேவையில் உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகள். உங்களுடைய அந்த உயர்ந்த எண்ணத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு தேவை உண்டு. அந்த தேவையில் நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக நிற்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் அடையாளப்படுத்துகிறார் பிள்ளைகளே. 2 பேதுரு 1:4 சொல்கிறாரு, தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி. இந்த உலகமே தீய நாட்டத்தினால் சீரழிந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், அவர்கள் அப்படி செய்தார், இவர்கள் இப்படி செய்தார்கள் இல்லை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி. சோதம் குமரா அழிக்கப்பட்ட பொழுது லோத்தும் அவருடைய மனைவி அவருடைய 2 மகள்களும் கூட 4 பேர் மட்டுமே சீரழிந்து கடந்த அந்த உலகத்தை விட்டு விலகியோடி தங்களை தப்புவித்து கொள்ள அவர்கள் தகுதி பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். இதோ இந்த வார்த்தை சொல்லுகிறது, தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய இறை தன்மையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை பற்றி பேசுகிறோமா? ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கிற பொழுது தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறோமா? வீடுகளில் கரங்களை உயர்த்தி ஒரு கணவன் தன் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறான். நீங்கள் வீட்டில் ஒரு தகப்பனாக ஒரு தந்தையாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக ஓடி 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 நீங்கள் உங்கள் உடலை வருத்தி காசு பணம் எல்லாத்தையும் சம்பாரித்து கொடுக்குறீங்க. ஆனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் கையை கட்டி ஒருத்தர்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம போராடி தான் உழைச்சி அந்த இடத்துல வெக்கத்தை விட்டு நம்ம சம்பாரித்து வந்து கொடுக்குறோம். ஆனால் கடவுளுக்கு முன்னாடி கரங்களை உயர்த்தி உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தகப்பன் ஜெபிக்கிறாரா? யோசித்து பாருங்கள். இதோ உங்கள் வீட்டில் மனைவிமார்கள் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக கணவனுக்காக கை வைத்து ஜெபிக்கிறீங்களா? இதோ ஆண்டவர் சொல்லக்கூடிய இறை பற்றுக்கான அடையாளங்களாக இது பார்க்கப்படுகிறது. இறை பற்றோடு நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும்னு ஆண்டவர் இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, இதை பயன்படுத்த வேண்டும். யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நோயுற்றவர் இருக்கிறார். நீங்கள் உடனே என்ன செய்யணும்? பங்கில் இருக்கிற மக்களோடு நம்ம குறை பேசுவதற்கல்ல, 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிற அவருக்காக நம்ம கரமுயர்த்தி ஜெபிக்கணும். இதோ ஒரு குடும்பம் அழிய போகிறது, குடும்பம் உடைய போகிறது. நம்ம இங்கே அவங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கல்ல, அவர்களுக்காக நம்ம கரமுயர்த்தி ஒரு 3-4 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபிக்கணும். முடிந்தால் அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோடு பேசி அந்த குடும்பங்களை இணைத்து வைப்பதற்கு நம்ம போராடணும். ஏன்னா இது குடும்பம் என்பது கடவுளோட ப்ராஜெக்ட், தந்தையோட ப்ராஜெக்ட். அது நீங்கள் யாரெல்லாம் இந்த குடும்பத்தை இணைக்க போராடுறீங்களோ நீங்கள் தந்தைக்காக போராடுறீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்காக இறங்கி வருவார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு, நிறைய பேர் கோயிலுக்கு வரீங்க, நம்பிக்கையை வச்சுருக்கிறீங்க. நம்பிக்கை மட்டும் பத்தாது பிள்ளைகளே. வெறும் அரிசியை மட்டும் வச்சுருந்தா அரிசி எப்படி நமக்கு உணவாக முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பு, நம்பிக்கையோடு நல்ல பண்பு இருக்கணும், நட்பண்பு இருக்கணும். கோயிலுக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா வல்லமையாக ஜெபிக்கிறது, அங்கே போய் அடுத்தவங்களை சபிக்கிறது, அவமானப்படுத்தி பேசுறது, வீட்டில் கணவனை இகழ்ந்து பேசுதல், மனைவியை அவமானப்படுத்தி இகழ்ந்து பேசுறது, பிள்ளைகளை அவமானத்தை சொற்களை பயன்படுத்துறது, நட்பண்பு எங்கே போயிடுச்சு? நம்பிக்கை இருக்குது ஆனால் நல்ல பண்பு இல்லையே. அதனால் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வரோம் நம்ம ஜெயிச்சிடுவோம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற முழுமையான அடையாளத்திற்குள்ளே நம்ம வரணும் பிள்ளைகளே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, 2 பேதுரு 1:5 நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பு இருக்கணும், நட்பண்போடு அறிவும் இருக்கணும். உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்தணும், அறிவோடு தன்னடக்கம் இருக்கணும். அறிவு இருக்கிற போது மனமேட்டுமே வந்துடக்கூடாது. அறிவோடு தன்னடக்கம், தன்னடக்கத்தோடு மன உறுதி வேணும். சில பேர் தன்னடக்கம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் மன உறுதி இருக்காது. சிறு குழப்பம் வந்தாலும் குழம்பி போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? மந்திரத்தை நோக்கி ஓடுவாங்க, இல்லை மனம் உடைஞ்சி கீழே விழுந்துருவாங்க. கடவுளை விட்டுட்டு அந்த சபைக்கு போகலாமா, இங்கே போய் ஞானஸ்தானம் எடுக்கலாமா, இப்படி நிற்பாங்க. இப்படிப்பட்ட அந்த மன உறுதியற்ற நிலையிலிருந்து வெளியில் வரணும். நீங்கள் மன உறுதியோடு இறைப்பற்று இருக்கணும். எந்த சூழலில் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன்.
இந்த மனநிலையோடு இருக்கணும். அதுதான் இறைப்பற்றோடு கூடிய அந்த மன உறுதியோடு கூடிய இறைப்பற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைப்பற்றோடு சகோதர நேயம் இருக்கணும். சகோதர நேயம் இல்லாமல், அன்பு இல்லாமல் வெறும் பக்தியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு உதவி செய்ய முடியாது. சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். எல்லாமே எங்கே கல்மினேஷன் சொல்கிறாங்கன்னா அன்பில் தான் அது மையம் கொண்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் நீ எப்படி செய்யணும்னா அன்பால் செய்யணும் பிள்ளைகளை. இப்போ இந்த ஆண்டவருடைய இல்லத்துக்கு நீங்கள் பலமுறை வந்திருக்கிறீங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க. எப்படி போகிறீங்க? அன்பால் போகிறீங்களா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் அதனால் நான் கோயிலுக்கு போகிறேன். அன்பு இல்லைன்னா அந்த வழிபாடு உனக்கு வெற்று வழிபாடு. பயந்துக்கிட்டு போகிறேன், நான் போகலைன்னா கடவுள் என்னையை தண்டிச்சிருவார், என்னையை அவர் பழி வாங்கிடுவார், நரகத்தில் போட்டுருவார். இது நீ கடவுளை தவறாய் புரிந்து கொள்கிற விதம். அன்பினாலே உந்தப்பட்ட பிள்ளைகளாக நம்ம ஆண்டவரை நோக்கி செல்லணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாக பயனற்றவர்களாக இருக்க முடியாது. தூயாவி, நான் சொன்னது போல அசைவாடும் தூயாவி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த பண்புகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. இப்பண்புகளை கொண்டிராதோர், இந்த பண்பு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா குருடர், கிட்ட பார்வையுடையோர், முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள், இதெல்லாம் இந்த அடையாளத்தை கொண்டிருப்பவர்களாக மாறிப்போவீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விசை நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்படியே கரங்களை மார்பிலை வைத்து, ஆண்டவரே நான் உம்முடைய புது பிறப்பின் பிள்ளையாக மாறணும் தகப்பனே, இதோ எனக்கு உதவி செய்யுங்க. மலைகளை எல்லாம் உடைத்து வழிகளாக்குகிறவர், பாலை நிலத்தில் நீரூற்றை ஓடச் செய்கிறவர் நீங்கப்பா. இதோ என்னுடைய கடினப்பட்ட இதயம் மாறணும் தகப்பனே. இதோ இந்த இடத்துல ஒரு பாலைவன அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேனே. இந்த பாலைவன அனுபவத்தில் உமக்கு கிடைத்ததை போல ஒரு அதீத வல்லமை, ஒரு அற்புத வல்லமை எனக்கும் கிடைக்கட்டும் தகப்பனே. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரை என்னை தொடுங்கப்பா. என் குடும்பத்தில் நான் ஒரு ஒளியாக, ஒரு சாட்சியாக மாறணும் தகப்பனே. இந்த பங்கு சமூகத்தில் நான் ஒரு வெறுமையான வழிபாட்டினுடைய பொருளாக வந்துட்டு போகக்கூடாதப்பா. இதோ குருவானவரோடு சேர்ந்து, பங்கு சமூகத்தோடு சேர்ந்து நான் ஏதாவது செய்யணும் தகப்பனே. வெந்ததை தின்று வெறி வந்தால் சாவேன்னு நினைக்கக்கூடாது. இதோ ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இதோ மலைகளை எல்லாம் பிளந்து வழி கொடுக்கிறவர், பாலை நிலத்திலே நீரூற்றுகளை உருவாக்குகிறவர், இதோ வழி இல்லாத இடத்துல எல்லாம் வழிகளை உண்டாக்குகிறவர் நீர். என்னைக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பாடும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
ஆமென் இயேசுவே. பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நன்றி தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை நீர் துவங்கி வைக்கிறீர் அப்பா. ஆமென். இதோ நாங்கள் முதிர்ச்சி நிலையிலே ஒரு படி உயர்ந்து பயணிக்க உதவி செய்கிறீர் தகப்பனே. இதுவரை பயணித்த பயணத்தில் இருந்த பாடுகள், வேதனைகள், பாவங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது அப்பா. நீர் பிள்ளைகளை புதிய ஒரு உற்சாகத்திற்குள்ளே அழைத்து செல்கிறீர். இந்த இடத்திலே ஒரு புதிய சாட்சியாக பிள்ளைகள் உருமாறி கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் ஆண்டவருக்காக செயலாற்றுவேன், என் ஆண்டவருக்காக ஓடுவேன் என்கிற மன உறுதி பிள்ளைகளுடைய இதயத்தில் பெருகி கொண்டிருக்கிறது தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் சொல்லுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். என் பாதையெல்லாம், என் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மீண்டுமாய் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். என் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன செய்கிறார்? இந்த இடத்திற்குள்ள ஆவியானவர் உங்களை இப்போ நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் வந்து ஆடணும், பாடணும், குதிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள அமைதியின் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் இப்போ இந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பாடல்கள் பாடுவது ஜெபிப்பதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். இறைவார்த்தையை உள்ளத்தில் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஒரு தனி ஜெபம் ஆண்டவரோட செய்யுங்க. அவர் உங்களோட இருக்கிறார். நான் உன்னால் உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர் எப்படி ஒரு வாக்கு மாறாதவராக இருக்கிறவர் எப்படி போய் சொல்ல முடியும்? அவர் உங்கள் கூட இருப்பார். இவ்வளோ நேரம் நீங்கள் அவரோட உட்கார்ந்துருக்கிறீங்க. அவர் உங்களோட வராமல் போயிடுவாரா? அவர் உங்கள் கூடவே பயணிப்பார். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் உங்கள் கூட வருவார். பிள்ளைகளை, நீங்கள் ராத்திரி போய் ஒரு 15 நிமிடமாவது, குறைந்தது சொல்கிறோம், ஒரு 15 நிமிடமாவது அவரோட பேசுங்க. எங்கேயாவது தனியாக உட்காந்து அவரோட பேசுங்க. நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறத நீங்கள் செய்து பாருங்கள். இன்றைக்கி இரவு பேசுங்க. உங்களுடைய வலிகள், உங்களுடைய வேதனைகளை கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள். அவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவனாய் நிற்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு புது படைப்பை உங்களுக்குள்ளே உணர போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இனிமேல் உங்களுக்கு நான் இதை செய்வேன் அப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் அதை யோசிக்கலை, இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். ஆண்டவரே, மனுஷனுக்காக நம்ம செய்ய வேண்டாம், பெருமைக்காக செய்ய வேண்டாம். இப்போ நம்ம நிற்கிறது, இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறேன்,
இது என்னுடைய விருப்பத்துக்காக இல்லை, இது ஆண்டவருக்காக நான் வரேன். மக்கள் மீது அன்பு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது தான். இது என் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். அவர் எனக்கு கொடுத்து போட்ட பிச்சை அது. அவர் என்னைய பல துன்பத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். நிர்மூலமாக போக வேண்டிய ஆட்களை எல்லாம் ஆண்டவர் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறார். என் குரு பட்டத்திற்கு முன்னாடி பெரிய பிரச்சனை, என் குரு பட்டமே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியில் வந்து நின்றது. ஆண்டவர் அதெல்லாம் தவிடுபடையாக்கி என்னை தூக்கி நிப்பாட்டினார். அவமானங்களை எல்லாம் அவர் மாற்றி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நான் நிற்கிறேன்னா இதுதான் காரணம். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவருக்காக ஓடாமல் இருக்க முடியாது. இது ஒரு கடினமான ஒரு பயணம் இது. ஆனாலும் நான் ஓடுறேன். எதுக்கு? என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதற்கு இதைவிட கடனை எப்படி நான் திருப்பி கொடுப்பதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு நீங்களும் கொடுத்து பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம இதை கொடு இதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம். உங்கள் கஷ்டங்கள் உங்கள் துன்பங்களை தாங்கி பாருங்கள். ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்கு மத்தியில் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. நாளைய தினத்தில் துன்பத்தை பற்றி பேசுவோம். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், முதிர்ச்சி நிலையை அடைக்கணும். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார் முதிர்ச்சி நிலை. கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் நிலையிலேயே நின்று விடாமல் முதிர்ச்சி நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளம். எபிரேயர் 6:1 சொல்லுது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது முதிர்ச்சி நிலை என்பது. எபிரேயர் 6:1 இது சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:11 சொல்லியிருக்கிறது, அவரே சிலரை திருத்தூதர்களாக, சிலரை இறைவாக்கினர்களாக, வேறு சிலரை நற்செய்தியாளர்களாக ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்த, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடையணும். எல்லாரும் ஒரே ஐடியாவை கொண்டு இருக்கணும். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பாருங்க, கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடையணும். கிறிஸ்துவிடத்தில் என்ன நிறைவு காணப்பட்டது? அவர் எல்லாவற்றையும் தந்தையினுடைய திருவுளப்படி செய்தார், பிறருக்காக செய்தார். அவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தது பிறருக்காக, அவர் நடந்து போனது பிறருக்காக, அவர் அற்புதம் செய்தது பிறருக்காக, 5000 பேருக்கு உணவை பகிர்ந்தது பிறருக்காக, அவர் துன்பப்பட்டது பிறருக்காக, கல்வாரி மலையில் ஏறினது பிறருக்காக, கரங்களை விரித்து காயங்களை கொடுத்து ஏற்றுக்கொண்டது பிறருக்காக, உயிரை கொடுத்தது நமக்காக. பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் அடுத்தவர் மீது இருக்கிற அன்புக்காக செய்தார். யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செய்கிற காரியமாக இருந்தாலும் அதை அன்பினால் செய்யணும். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அதற்காக நான் இதை செய்வேன். மனுஷங்களுக்காக நான் பெண் பெருமைக்காக இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கார், அதனால் நான் செய்கிறேன். இல்லாட்டினா உங்களை நான் ஏன் அன்பு செய்யணும்? நான் ஏன் எதிரியை போய் அன்பு செய்யணும்? எனக்கு எதிராக இருக்கிறான், எனக்கு துன்பம் செய்தான், அவனுக்கு நான் துன்பத்தை தான் கொடுக்கணும். அதுதான் மனித இயல்பு. இதான் உலகம் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இயேசு வேற சொல்லிக் கொடுக்குறார். அவன் துன்பம் செய்தானா, உனக்கு துன்பத்தை கொடுத்தானா, உனக்கு இகழ்ச்சியை கொடுத்தானா, நீ அவனுக்கு நன்மை செய். இதுதான் ஆண்டவருடைய அடையாளம். நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அதை கொடுக்கறது தான் முதிர்ச்சி நிலை. அதை கொடுப்பது தான். வழக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்குறோம், அவன் என்னை அடிச்சிட்டான், நான் அவனை திருப்பி அடிப்பேன். அது நமக்கு பாடம் அல்ல. அவனை அடித்தான், நான் அவனை அன்பு செய்கிறேன் சொல்லி பாருங்களேன். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படுத்திப்பா. இதுதான் புது பிறப்பின் மக்களினுடைய அடையாளம். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னும் நிறைவாய் ஆண்டவர் உங்களோட கூட பயணித்து கொண்டு இருக்கிறார். இதோட ஆண்டவர் இங்கிட்டு போயிட மாட்டார். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் போய் டிவியை திறந்து வச்சுட்டு ஆண்டவர் அங்கிட்டு விட்டுட்டு வந்தாச்சு வீட்டில் கோயிலில், நம்ம இனிமேல் தொலைக்காட்சியோடு இருந்துருவோம் அப்படின்னு நீங்கள் போய் பிசாசோட மடியில் படுத்துக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிசாசோட மடியில் படுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கடவுளோட மடியில் படுக்கணும், ஆண்டவருடைய மடியில் தான் படுத்துருக்கணும். அதுக்காக டிவியெல்லாம் பார்க்கக்கூடாதா சாமி? டிவியை வித்தரலாமா? என்கிட்ட டிவி இல்லை, வேணா உங்கள் டிவியில் என்கிட்ட கொடுத்துருங்க, நானும் பார்க்க போகிறதில்ல. தேவை பிள்ளைகளை டிவி பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் அதை ஒரு அளவோடு வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். கண்டதையும் பார்க்காதீங்க. அடுத்த வீட்டை கெடுக்கிறவன், அடுத்தவன் முன்னாடி இழுத்துட்டு ஓடுறவன், அடுத்தவன் புருஷனை கரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இன்றைக்கி டிவியில் காட்டப்படுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் சரிதானா? இதெல்லாம் சரி இல்லை. இதெல்லாம் டிவியில் வருதா இல்லையா? வருதா இல்லையா? வாட கண்ணு, என் குட்டி பிள்ளை ராஜா மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா? இவா அவன் பார்க்குறான், எல்லோரும் போனப்போ நம்மளும் போயிருக்கலாம் போல இருக்க, நம்மளை மட்டும் தனியாக கூப்பிட்றான். இப்படி வா கண்ணு, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
பிரவீன். பிரவீன் என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறார். இதை விட சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் இப்போ இருந்தது நம்மளுடைய ராஜா பிரவீன் தான். பாருங்கள், இவர் ட்ரெஸ்ஸை விட எங்கள் ட்ரெஸ்ஸை விட இவர் ட்ரெஸ் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. பிரவீன், உனக்கு முன்னாடி 2 தட்டு வைக்கிறேன். ஒரு தட்டில் வந்து சின்ன கேள்வி தான், பயந்துடாத. ஒரு நெஞ்சு கொஞ்சம் படப்படம் தான் அடிக்குது. ஒரு 2 தட்டு வைக்கிறேன். ஒரு தட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு, நல்லா மீன் குழம்பு, நல்லா கமன்னு வாசம் வருது. என்ன வருதா? வருது. இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி, அதுவும் கமன்னு வாசம் வருது. 2ஐயும் வச்சு, அன்பு மகனே பிரவீன், எதை வேணாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி உனக்கு முன்னாடி 2 தட்டி வச்சுட்டா நீ எதை சாப்பிடுவ? சாப்பாடை சாப்பிடுவியா சாணி? 2மே சாதம். இது சாப்பாடு, இது சாணி. எதை சாப்பிடுவ நீ? சாப்பாடு. அம்மா சொல்கிறாங்க, எப்போவுமே இதை தாண்டா தம்பி தின்னுக்கிட்டு இருக்கிற, ஒரு நாள் சாணிய ஏப்பா? பாருங்கள், பிள்ளைகிட்ட ஆன்சர் இல்லை பார்த்தீங்களா? ஏன்னு நான் கேட்குறேன். அவனால் ஆன்சர், அவன் மனசுக்குள்ளே என்ன, சாணியை வாடா திங்க சொல்கிற, சாணி பயில வெளியில் வாடா அவனை கல்லை விட்டு அடி அப்படி நினைக்கல. இதுக்கு ஆன்சர் கிடையாது, இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடையாது. பாருங்கள், இது தெரியும், இது சாணின்னு, இதை எடுக்கவே கூடாது, இது நான் சொல்லணுமா வேற அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இதுக்கு பதில் கிடையாது. இதுதான் குழந்தைகிட்ட மீது ஞானம் வெளிப்படுது. காட் பிளஸ் யூ பிரவீன், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க சாணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. தேங்க்யூ. போய் உட்காந்து கொள்ளுங்க. பாருங்கள், ஒரு குழந்தைக்கு தெரியுது பாருங்கள் சாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நமக்கு உடம்புக்குள்ளே போகிறது சாணி, அது தெரியுது. ஆனால் ஆத்மாவுக்குள்ளே, நான் சொன்னேன் இல்லையா, ஆத்மாவும் ஒரு பாடி மாதிரி, உடம்பு மாதிரி ஒரு முக்கியமான பொருள். அதுக்கு உணவு வேணும். அதுதான் இறைவார்த்தை. அதை சாப்பிடாம இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் நீங்கள் டிவியை திறந்து பார்க்குறீங்க, கண்டதையும் பேசுகிறீங்க, அடுத்தவங்ககிட்ட போய் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறீங்க. அதெல்லாம் உணவு. அடுத்தவங்க பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, உணவு உங்களுக்குள்ளே போகுது. இதெல்லாம் சாணி. இது சாப்பிட்லாமா? உடம்புக்கு இந்த உணவு ஒத்துக்காதுன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் சாணியை போல் இருக்கிற ஆத்மாவுக்குள்ளே போகிற உணவு எப்படி உங்களுக்கு நிறைவே கொடுக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்க முடியாது, சாணி தான் சாப்பிடுவேன் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பாடா, கை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா தட்டுங்க. பிள்ளைங்க யாருமே கை தூக்கலை, எல்லோரும் உஷாராயிட்டீங்க. அப்போனா உங்களுக்கு இனிமேல் சாணி எது சாப்பாடு எதுன்னு உங்களுக்கு டிவியை பார்க்கும்போது தெரியணும். இந்த சீரியல் வேணாம்ப்பா, இது சாணி சொல்ல தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு இந்த கண்ணு வச்சு ப்ரோக்ராம் வருதில்ல, பிக் பாஸ், அதில் பாருங்கள், ஆடை குறைப்பு. அவன் வீட்டுக்குள்ளே என் ட்ரெஸ்ஸு மாற்றுறதெல்லாம் காட்டுறான். ட்ரெஸ்ஸு மாற்றுறது, அடுத்தவனை கட்டி பிடிக்கிறது, சொரியிறது, எல்லாத்தையும் காட்டுறான். அப்பாவும் ரசிக்கிறாரு, மகளும் ரசிக்கிறாங்க, 2 ஒன்றா உட்காந்து. அம்மாவும் ரசிக்கிறாங்க, மகனும் ரசிக்கிறாங்க. ஒரே காட்சியை எப்படி ரசிக்க முடியும்? இது எப்படி சரியாக இருக்க முடியும் பிள்ளைகளே? ஒரு உதாரணத்துக்கு தொலைக்காட்சி சீரியலை சொல்கிறோம். இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் சோதித்து அறிந்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்க போகிறாரு. ஒரு அமைதியாக அப்படியே சற்று நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட ஒரு சிறிய காணிக்கைக்காக இப்பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகள் வருவாங்க. காணிக்கைகளை நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. பாருங்கள், இந்த ஊழியத்துக்காக இந்த காணிக்கைகள் சேகரிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு சிறப்பு ஊழியங்கள் இதெல்லாம். அதனால் இந்த சிறப்பான காணிக்கைகள் உங்களுடைய அந்த ஊழியத்தை தாங்குகிற போது உங்களுடைய குடும்பத்தையும் அது தாங்கும். அதனால் இந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நிறைவை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும் என்பதில் ஐயம் என்பதே இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம். பிரதர் இப்போ ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பாடுவார். நல்லது நல்லது நல்லது, கடவுளை புகழ்வது நல்லது. பாருங்கள், கடவுளை புகழ்கிற விதம் நிறைய இருக்குது. காசு போட்டுட்டா போதும்னு நினச்சா தப்பு. காசும் கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும், வாயை திறந்து கடவுளை பாடணும், கையை தூக்கணுமோ அதையும் தூக்கணும். கசப்பு இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் ஓரமாக வச்சுட்டு கடவுளுக்கு உகந்தது எதுவோ அதை நம்ம தேடணும். இதோ இந்த பாடல் ஒலிக்கிற போது உங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை எப்போது கொடுத்தாலும், நீங்கள் உண்டியலில் ஞாயிற்றுக்கிழமை போட்டாலும் சரி,
இல்லை கோயிலில் எங்கேயாவது போய் நீங்கள் உண்டியல் போடுறீங்க, என்ன செய்யணும்னா எடுத்து அப்படியே படக்குன்னு போடக்கூடாது. பிச்சைக்காரங்களுக்கு தான் நம்ம அப்படி போடுவோம், எடுத்து இப்படி தூக்கி போட்டுட்டு போவோம். ஆண்டவருக்கு போடும்போது அப்படி கொடுக்கக்கூடாது. எடுத்து உங்கள் காணிக்கையை நெஞ்சில் வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலிருந்து நிறைவிலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உண்டியலில் அந்த காசை போடுங்க. அது நன்றியை உங்களுக்கு பல மடங்காக பெருக்கி தருவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிக்கிறோம். எல்லாரும் காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. முடியாதவங்க கவலைப்படாதீங்க, வெறுங்கையை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவர் உங்களுடைய வெறுங்கையை இல்லை என்கிற நிலை இல்லாதபடி ஆசீர்வதிப்பார். அன்பின் பரமபிதாவே, இந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும், அதை கொடுக்கிற பிள்ளைகளையும் அவருடைய வீட்டையும் ஆசீர்வதியும். இல்லை என்கிற நிலை இல்லாதபடி பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிற இரக்கம், தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிற இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் கொடுக்கிற போது அவருடைய குடும்பங்கள் நிறைவடைகிறது என்பதை நாங்கள் அநேக காரியத்தில் அநேகருடைய குடும்பத்தில் கண்டிருக்கிறோம். விவிலியத்திலே அதே நாங்கள் வாசிக்க பார்க்குறோம். இதோ கொடுப்பவருக்கு நிறைவாய் கொடுப்பவருக்கு நிறைவாய் கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படியாக இதோ பிள்ளைகள் நிறைவை கண்டுகொள்வார்களாக. இல்லை என்கிற நிலை இல்லாதபடி இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பரிசுத்த இரக்கத்திலே இந்த காணிக்கைகளை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய ஊழியத்தையும் உம்முடைய சிறப்பான திட்டங்களையும் நாங்கள் தாங்குகிறோம் என்கிற வார்த்தையோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த காணிக்கைகளை நன்றியின் காணிக்கையாக ஏறெடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக்கொள்ளும். ஆமேன். ஆமென். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 கடவுளை நம்ம புகழ்றோம், எவ்வளோ சத்தமாக புகழணும். கை தட்டும் போது எப்படி தட்டணும்? நல்லா சத்தம் கேட்கும்படியா தட்டணும். இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் நம்ம கடவுளை உற்சாகமாய் புகழும்போது அவரும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவராம் வல்லவராம், சொல்லரும் மாண்புகள் உடையவராம். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எல்லையில்லா நுண்ணறிவர், எல்லாருக்கும் தந்தை தாயும் அவர். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. இந்த பூவுலகும் வானுலகும் அவரது அதிசய படைப்புகளாம். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் வாங்க. எல்லாம் மழையெல்லாம் நின்றுச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள், மழையில் வீட்டுக்கெல்லாம் ஓடாமல்
மழையை விட்டு பயந்துக்கிட்டு ஓடாமல் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கேயே இருந்தீங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. மழையை பார்த்து, இடியை பார்த்து, வெயிலை பார்த்து பயப்படாத. வெயில் அடித்தா மழை இது காஞ்சி போயிடும் இந்த உடையெல்லாம். ஆனால் ஆத்மாவை நிறைவாக்குகிற வல்லமை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கதிரவனாய் வெளிச்சமாய் வருகிறவர் ஆண்டவர். அவர் இதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் மாற்றி போடுவர். இதோ உன்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா இருட்டுகளையும் வெளிச்சமாக்க மாற்றுகிறவர். இதோ உங்களுடைய பலத்தை அவர் அதிகப்படுத்துகிறார் இந்த நேரத்தில். இதோ இந்த நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்க போகிறோம். இதோ ஆண்டவர் முதிர்ச்சியை கொடுக்க இருக்கிறார். ரோமையர் 8:14 சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். யாரு கடவுளின் மக்கள்? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நீங்கள் இந்த நாளில் வீட்டுக்கு கடந்து போகிற போது கடவுளின் ஆவியால் இயக்கப்படுறீங்களாங்கிறத பார்க்கணும். இப்போ ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போவீங்க, பக்கத்தில் யாராவது வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. என்ன சொல்லிக்கிட்டே வருவாங்க? அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கா பத்தியா? போயிட்டாக்கா போயிட்டாளா? எங்கே போயிட்டா? அவள் போயிட்டா, அவனோட தான் போயிட்டா. பாருங்க, இந்த ஒரு நல்ல ஜெப வேலை முடிஞ்சு போகும்போது நம்ம நல்ல விஷயத்த பேசணும் இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை குழந்தைகளை பார்க்க போகிறீங்க? நீங்கள் எத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை பிள்ளைகளை ஒருத்தரை வாழ்த்திக்கணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம பார்க்கும்போது, பிரதர் பிரைஸ் எல்லாம், சிஸ்டர் பிரைஸ் எல்லாம், சிஸ்டர் காட் பிளஸ் யூ, பிரதர் காட் பிளஸ் யூ. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் எல்லாம் காட் பிளஸ் யூ சொல்லுங்களேன். ஏன் சொல்லக்கூடாது? நம்ம ஏன் வாழ்த்தக்கூடாது காட் பிளஸ் யூன்னு? நம்மக்கிட்ட வரமாட்டேங்குதே. பார்த்தோன்னே அப்படியே முறைச்சின்னு போகிறோமே. பார்வையில் ஒரு புண்ணை ஒரு கனிவு இல்லையே. இயேசு உன்னை பார்த்து இப்படி முறைச்சிக்கிட்டு போனால் உனக்கு எப்படி இருக்கும்? இயேசு நம்மளை பார்க்கும்போது முறைக்கணுமா சிரிக்கணுமா? இன்னும் எல்லாம் முறைக்கிறீங்க. மோட்சத்துக்கு போய் இயேசு உங்களை பார்த்து அப்படி முறைக்கணுமா? உங்களை பார்த்துட்டு மகளே அப்படி சொல்லணுமா? இயேசு பார்த்தபடி சிரிக்கணும். நம்ம பார்க்கும்போது முறைக்கணும். நீ என்ன எந்த அளவையால் இங்கே அளக்கிறியோ அதே அளவையால் தான் அங்கே அளக்கப்பட போகுது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். சிரிப்பு, புன்னகை, வார்த்தை. அதனால் நம்ம இலவசமாக கொடுக்கலாம். தெரிஞ்சால் தான் சொல்லணும் இல்லை. கோயிலுக்குள்ளே ஒரு குழந்தை வருது, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆற்றலாய் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அந்த வல்லமையை கொடுக்க போகிறார். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக உங்களை அவர் மாற்றப் போகிறார். உலர்ந்த எலும்புகள் இப்பொழுது உருமாறுகிற நேரம். உலர்ந்த எலும்புகள் ஆண்டவருடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு பரிசுத்த நேரம் இந்த நேரம். இதோ உன்னுடைய உட்புறங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளார்ந்த இயல்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். தயவு செய்து வெட்கப்படாதீங்க, வேதனையோடு நிற்காதீங்க. மகிழ்ச்சியோடு ஆண்டவர் என்னை புதுப்படைப்பாய் மாற்றுகிறார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதிப்போம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எல்லோரும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லாரும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். நாவை திறந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். எங்கே 2-3 என் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். உங்களை இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புகிறவர். ஆவியின் பலத்தால் உங்களை இடைக்கட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அபிஷேகிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்குள்ளே
வல்லமையின் ஆவி இப்பொழுது ஊற்றாய் அவர் நிறைந்து கொண்டிருக்கிறார். அவர் ஊற்றை போல, அவர் அருவியை போல, அவர் வல்லமையாய் உனக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவன். கண்களை மூடி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை துதித்து பாடுவோம். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஆமென். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லாரும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஆமென் இயேசுவே. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் கண்கள் மூடி எல்லாரும் ஆவியான தேவா. இயேசுவே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லாருமாய் ஐயா அசைவாடும் 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 பரிசுத்த வல்லமை ஆவியான தேவா. பிள்ளைகளின் மீது அசைவாடுவதாக. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இயேசுவின் வல்லமை ஹல்லேலூயா. பிள்ளைகளை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவர் உங்களை இப்பொழுது நிறைத்து கொண்டிருக்கிறார். அசைவாடும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி துதி. இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிற அபிஷேக நேரம் இது. இயேசுவின் வல்லமை ஞானத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை மார்பிலை வைத்து கரங்களை மார்பிலை வைத்து ஆவியானவரே என்னை நிரப்பும் ஐயா என்று கூப்பிடுவாயோ. ஆவியானவரை பிள்ளைகளை நிரப்பும் ஆவியானவரை, ஆவியானவரை நிரப்பும் ஐயா. இரக்கத்தின் ஆவியானவரை நிரப்பும் ஐயா. எங்களின் ஆவியானவரே எங்களை நிரப்பும் ஐயா. கூப்பிடு பிள்ளைகளே, இதோ ஆவியானவர் உன்னை நிரப்புவார். இதோ வாலிப பிள்ளைகள், இதோ கண்களை மூடி கரங்களை மார்பிலே வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் வேதனையை கொடுக்கிற ஆவி அல்ல, அவர் உன்னுடைய வேதனையில் விடுவிக்கிற ஆவியானவர், உன்னுடைய குழப்பத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, பிள்ளைகளை அன்பு செய்கிற ஆவியானவரே, எங்கள் மீது அசைவாடுகிற நிறைவின் ஆவியானவரே அப்பா, குழந்தைகளை நிரப்பும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஆண் பெருமக்களை நிரப்பும் ஆண்டவரே, வந்திருக்கிற பெண்களை நிரப்பும் ஆண்டவரே, குடும்பத்தை வழிநடத்துகிற பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, தொழில் முனைகிற பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, பிள்ளைகள் குழப்பத்தில் இருக்கிற வாழ்வை இழந்து நிற்கிற பிள்ளைகளை நிரப்பும் ஆவியானவரே, பரிசுத்த வல்லமையின் ஆவியானவர், இதோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆவியானவர், இதோ உன்னுடைய வேதனை அறிகிறார், உன் பெருமூச்சுகளை அவர் அறிகிறார், உன்னுடைய கவலை கண்ணீரை அவர் அறிகிறார். உன்னை அவர் கைவிட மாட்டார், உன்னை விட்டு அவர் விலக மாட்டார், உன்னை வெறுமையாய் இந்த இடத்திலிருந்து அனுப்ப மாட்டார். உன்னோடு அவர் பயணித்து வருவார், உன் கரம் பிடிப்பார், உன்னை தோளில் சாய்ப்பார், உன் குடும்பத்தில் அவர் நிலைத்திருந்து ஆசியால் உன்னை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். நன்றி தகப்பனே அப்பா, பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றப் போகிற உடைய பேரிரக்கத்திற்காய் நன்றி செலுத்தி, இதோ இந்த மாலை வழிபாட்டில் பங்கெடுத்த புது படைப்பாய் மாற ஆண்டவரே, கனி தருகிற மரத்தை போல மாற இவர்கள் வந்திருந்தார்கள். இவர்களை
கனி தேடி வருகிற பிள்ளைகளாக அல்ல, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். செல்லும் போதும் வரும்போதும் அவர்களை முன்னும் பின் மேலும் கீழும் நீர் அரணாயிருந்து பாதுகாத்திரலும். தெய்வீக இரக்கத்தின் கரங்களிலே பிள்ளைகளையும் உடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லோரும் வலது கரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஆமேன். விளந்தாட்படியிடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்பி வந்தோரை வெட்கமடைய விடுவதில்லை. நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ அந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். தெய்வம் உன் கல்லின் மேல் மோதாதபடி அவர் உன்னை பாதுகாக்க போகிறார். புதிய பெயரால் நீ அழைக்கப்பட போகிறார். இஸ்ரேல், இதோ ஆண்டவர் உன்னை புதிய பெயரால் அழைக்க போகிறார். என் கையில் நீ அழகிய மணிமுடி, என் கரத்தில் நீ அரச மகுடம். உன்னை நான் இதோ புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன். ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் செல்லும் பொழுது நன்றி செலுத்தி கொண்டே போங்க. ஆண்டவர் நீ எதற்காக நன்றி செலுத்துகிறாயோ அந்த காரியமெல்லாம் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த மறைபொருள் வழியாக உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது மறைபொருளின் திட்டத்தின்படி நாங்களும் உமது சாட்சிகளாய் விளங்க, புது படைப்பின் பிள்ளைகளாய் மாற எங்களுக்கும் நீர் அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைந்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. இன்னும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. கைகளை அசைத்து போற்றி இயேசுவே.
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே